மக்கள் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த குஜராத் தமிழ் ப்ளஸ் குஜராத்தோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போனோம். அங்கே வந்து நாங்கள் மாப்பிள்ளை தேட்டு, ஆனால் அங்கேயும் போய் கோக்குமாக்கா தான் நான் கேள்வி கேட்டுருந்தேன். அப்புறம் இன்னொன்று வந்து ஆய் சொல்லுன்றதே என்னோட ஒரு வார்த்தையாகவே ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் இதை தான் சொல்லியிருக்கேன், ஆய் சொல்லுங்கள் ஆய் சொல்லுங்கன்னு. இதுக்கு மேலே அந்த வார்த்தையை நான் பாய்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் மேலே நீங்கள் பாருங்களேன், அங்கே எடுக்கிற சாப்பாடு இங்கே வந்து நம்ம மலேசியாவோட கம்பேர் பண்ணால் அங்கே சாப்பாடு வந்து ரொம்ப குறைவாக தான் எடுக்கிறாங்க, அவங்களே சர்வ் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து நம்ம வேஸ்ட் ஆக மாட்டோம். இங்கேனா அவ்வளோ அள்ளி வச்சு எவ்வளோ சாப்பாடு நம்ம கொட்டுறோம். நீங்கள் அங்கே அந்த சாப்பாடு எடுக்கிறதெல்லாம் பாருங்களேன். அது மற்றபடி அங்கே நடந்தது, அங்கே பேசுனது, ஏன்னா கொஞ்சம் அந்த வந்து நான் ஸ்கிப் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் பாருங்களேன் அங்கே எப்படி நடந்துச்சுன்னு. வந்த நேரம் கரெக்டாக இருந்ததுனால தட்டை கொடுத்து அவங்க கேங்கோட என்னை ஜாயின் பண்ணி வச்சுட்டாங்க. சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆய் சொல்லுன்ற வேர்ட்ஸ் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வரைக்கும் கொண்டு போயிட்டேன். சாரி, நான் மன்னிச்சிருக்கேன். ஓகே ஓகே. நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்போ கட்டு கொண்டு போவோம். எதையும் உருப்படியாக பேசுறது இல்லை. அப்புறம் பேசிக்கலாம். வீடியோவை மட்டும் எடுத்துருக்கேன். அடக்கிட்டு இவங்களும் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. வாங்க அப்படி உட்காந்து பின்னாடிங்கப்பா. உங்க டாக்டர் அதில் பார்த்துருப்பீங்க. அப்படியே பந்தாவா எல்லாம் தப்பு தப்பா கேள்வி கேட்டுட்டு அப்படியே கெத்தா சுத்திட்டு அலைஞ்ச. இன்னொன்று நாங்கள் அந்த காலையில் அந்த கிரகபிரேஷம் செஞ்சலாம். அதுலேருந்து அங்கே வந்து இங்கே எல்லாமே இந்த என்கேஜ்மெண்ட்லேயும் இருந்தாங்க. அந்த பையன் மாப்பிள்ளையோட அம்மாவும் அங்கே வந்துருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்ச முடிஞ்சா இருக்கும். நல்லா பேசிட்டு இருந்தாங்க எல்லாமே.
குஜராத்தும் சரி நம்ம சவுத் இந்தியாவும் சரி ரொம்ப ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றாங்க. ரொம்ப ரொம்ப இதாக சாப்பிட மாட்றாங்க. இப்போ நம்ம மலேசியாவில் 3 வேளை சோறு சாப்பிட்றோமே அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க. உங்களுக்கு சைவம் இறங்காது. அந்த ஊருக்கா சைவம் சாப்பிட்றேன்னா ஊருக்கா இருந்தால் ஏதோ கொஞ்சம் சாப்பிட முடியும், இல்லைன்னா எனக்கு இறங்கவே இறங்காது. நடுவில் பொண்ணு இது முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணும்? கொட்டை எடுத்து வச்சுங்க. கொட்டை எடுத்து வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிடலாம். பஸ் அவ்வளோதான். இந்த அரிசி தோசை இதாலி போட்டுடணும், குங்குமம் போட்டு வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் இங்கே வச்சுருக்கோம். எப்படி வைக்கணும்? ஃப்ரம் மலேசியா. வந்த வேலையை வந்து முடிச்சாச்சு. இதில் எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நம்ம மலேசியாவில் கூட ஏதாவது நம்ம என்கேஜ்மெண்ட்லாம் போனால் இந்த அளவுக்கு எல்லாமே என்கிட்ட வந்து பேசியிருப்பாங்களா இல்லையான்னு தெரில. அங்கே வந்து எல்லாமே என்கிட்ட வந்து பேசினாங்க, அவ்வளோ நல்லா பழகுனாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆமாம் தானே, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு விமலாக்கும் நம்ம அந்த அக்காவுக்கும் தான் ரொம்ப நன்றி சொல்லணும், அந்த மகேஷ் அக்காவுக்கு. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாடில் நேசம் ஒரு கோடி, செஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி. சந்தோஷ சாம்ராஜ்யமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே. நாள்தோறும் ரசிகன் பாராட்டும் கலைஞன், காவல்கள் எனக்கில்லையே. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாளில்லையே. காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை. என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை. கண்ணான கண்ணேன் கண்ணாளா. இது பேர் வந்து கம்மினி மாதுளம். சீசர்